அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் மனசு நினச்சதுன்னா உங்களை எந்த லெவலுக்கு வேணாலும் கொண்டு போகும். அதாவது ஒரு வளர்ச்சி நோக்கியும் எடுத்துகிட்டு போகும், ஒரு வீழ்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போகும். அப்போது உங்கள் மனசை நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, எந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யுதுங்கிறது தான் முக்கியம். இப்போது உங்களை ஒரு பேயாக கூட மாற்றும், பேய் பிடித்த மனிதர்களாக கூட மாற்றும், ஒரு கோபக்கார மனிதர்களாக கூட மாற்றும், ஒரு இயக்கமற்ற மனிதராக கூட மாற்றும், எந்த செயலும் செய்ய தகுதியற்ற மனிதராக கூட உங்களை மாற்றும். அதுதான் உங்களோட அறிவுப்பதிவு. இந்த அறிவுப்பதிவை மறுசீரமைக்கத்தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. ஏன்னா பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது, கேட்டது, கெட்டது அத்தனையுமே அறிவுப்பதிவு தான். அது டெலிட் ஆகாது. அதைய முன்னோக்கி எடுத்துகிட்டு சொல்கிறோமா, இல்லை பின்னோக்கி எடுத்துகிட்டு செல்கிறோமா, இல்லை அது கூடயே ட்ராவல் பண்ணுறோமா, மறுசீரமைத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். அப்போ மறுசீரமைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம நினச்சதெல்லாம் சரிதானே, நியாயத்துக்கு தானே போராடுறோம், நியாயத்துக்கு தானே பேசுகிறோம் அப்படிங்கிறோம். கரெக்டு, நியாயத்துக்காக போராடுறீங்க, நியாயத்துக்காக பேசுகிறீங்க. அந்த பேசுகிற விதம், எடுத்துக்கொள்ளும் விதம், புரிந்து கொள்ளும் விதம், உங்களைப் போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தான் உளவியல் வழிகாட்டுதல். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள் நல்லது மட்டும்தான் மற்றவங்களுக்கு நினைக்கிறோம், யாருக்குமே கெடுதல் நினைக்கிறது இல்லை, பின்னாடி இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லி முன்கூட்டியே அதை விளக்கி விவரித்து சொன்னால் கூட எங்களை எதிரியாக தான் பார்க்குறாங்க. கூட இருக்கிறவங்க எதை சொன்னாலுமே ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க. கூட இருக்கிறவங்களே இப்படி, ட்ராவல் பண்ணுறவங்களே இப்படின்னா நாங்கள் என்ன நல்லது செய்கிறது, நல்லது நினைக்கிறது தவறா அப்படின்னு உங்கள் மனசில் அடுத்த கேள்வி வரும். நல்லது நினைக்கிறது சரி, ஆனால் அதை எங்கே, எப்போ, எப்படி சொல்லணுங்கிறது தான் மனித இயல்பு. அந்த பிரித்து பார்க்கும் தன்மை இல்லாதனால தான் பல இடங்களில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம், நம்மளுக்கே நம்ம பிரச்சனைகள் உண்டாக்கிக்கிறோம். அதாவது முன்கூட்டி வரக்கூடிய, பின்னாடி வரக்கூடிய பிரச்சனை முன்கூட்டி கணித்து சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை சொல்கிற விதத்துலேயும் எடுத்துக்கொள்ளும் விதத்துலேயும் இருக்குது. நீங்கள் நல்லதுங்கிற பேரில் எல்லாத்துக்கும் போய் சொல்லிகிட்டு இருந்தால் அது பிரச்சனையாக மாறிடும். உங்களுக்கு நல்லது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் அல்லவா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லதாக இருக்கும். அதை உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாதிப்படைந்தவர்களுடைய பிரச்சனை வேறு, உங்களுடைய பிரச்சனைகள் வேறு. அதனால் நீங்கள் உங்களோட அறிவுப்பதிவில் எதையை சிந்திச்சு வச்சுருக்கிறீங்க, எதையை செயல்படுத்துகிறீங்க, எந்த அறிவில் வேலை செய்கிறீங்கிறது தான் உங்களோட வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறது. அப்போ நீண்டகால பிரச்சனைக்கும் ஒரு மன அழுத்தத்திற்கும் மன முரண்பாடு, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஏக்க நிலை, எதையுமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் விதண்டாவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறது, முரண்பாடாக பேசிகிட்டே இருக்கிறது, எதை சொன்னாலுமே நெகட்டிவாகவே சொல்கிறது, இல்லை எதை சொன்னாலுமே பாசிட்டிவாகவே சொல்கிறது, இப்படியெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் அது அவரவர்களுக்கு எண்ணத்தின் சிந்தனையின் அடிப்படையில் பிரச்சனையாக மாறிவிடும். இதோட விளைவு என்னென்னா, நிம்மதியான தூக்கம் வராது, படுத்தா தூக்கம் வராது, திடீர் விழிப்பு நிலை வரும், அடிக்கடி தலைவலிக்கும். ஏன் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆதங்கம் வரும், ஆத்திரம் வரும், இவர்களுக்கு எத்தனை முறை சொல்வதுன்னு சொல்லி கோபம் வரும், இவங்க வந்தாலே பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கி கொள்வோம். இந்த மாதிரி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கிடும். இந்த மனம் சார்ந்த பாதிப்பு உங்களுக்கு அடுத்து தொடர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அது உடல் ரீதியாக பிரச்சனைகளாக வெளிப்படும். எப்படின்னா உடல் சோர்வு அதிகமாயிரும், எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, இது செஞ்சு என்ன ஆக போகுதுன்னு ஒரு விரக்தி நிலை வரும் வாழ்க்கையில். இந்த மாதிரி உங்களை நீங்களே வீழ்ச்சி நோக்கி எடுத்துகிட்டு செல்கிறோம். அப்போது உங்கள் மனமானது எதற்கு செயல்படுது? வளர்ச்சிக்கா, வீழ்ச்சிக்கா? நல்லதுங்கிற பேரில் 4 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணி காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிகிட்ருக்கிறீங்களா, இல்லை நல்லதுங்கிற பேரில் நீங்கள் உங்களை முன்னேற்றி செயல்படுத்தி 4 பேர்த்துக்கு உதவும் மண்பான்மையில் இருக்கிறீங்களா? ஏன்னா உங்ககிட்ட கேட்க வர்றவங்க எல்லாமே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வரல, ஆறுதல் கேட்க வரல, உங்ககிட்ட தன்னோட பிரச்சனைகளை புலம்பிட்டு போக வர்றாங்க. உங்ககிட்டேருந்து ஓரிரு வார்த்தைகள், ஆறுதல் வார்த்தைகள் தான் விரும்புகிறாங்க.
ஏன்னா ஆறுதல் என்றைக்குமே வளர்ச்சி கொடுக்காது. ஆறுதலை கேட்டுட்டு செயலற்ற நிலைக்கு போயிடுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மனமானது மற்றவங்களுக்கு நல்லதுங்கிற பேரில் அவங்களோட கதைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவர்களுடைய சங்கடத்தையும் மற்றவர்களுடைய வேதனையும் கேட்டுக்கிட்டு அட்வைஸும் ஆறுதலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அதே பிரச்சனை உங்களுக்கு திரும்பி வர்றப்ப மற்றவங்களுக்கு சொன்னது உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் மன இயக்கம் அப்படி தான் செயல்படும். அதனால் அறிவுரை வேறு, ஆறுதல் வேறு. மனம் எதற்கு செயல்படுதுங்கிறது தான் முக்கியம். அறிவை நோக்கியா, வீழ்ச்சியை நோக்கியா, அறிவியலை நோக்கியா, மூட நம்பிக்கையை நோக்கியா சிந்தித்து பார்த்து உங்களுடைய செயல்பாட்டை மாற்றுங்கள். உங்களால் அது மாற்றிக்க முடியல, எனக்கு யார் வந்தாலும் அட்வைஸ் தான் கொடுக்க தோணுது, யார் வந்தாலும் கேட்காதுக்கு முந்தி நான் ஐடியா கொடுத்துட்றேன் அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய அறிவை மறுசீரமைக்கத்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகிறோம். இது உங்களுடைய அறிவு பதிவு ஆதங்கத்தில் இருக்குதா, ஆக்கத்தில் இருக்குதா, வீழ்ச்சியில் இருக்குதா, ஏக்கத்தில் இருக்குதா, விரக்தியில் இருக்குதா, அட்வைஸ் பண்ணுறதுல இருக்குதா, ஒரு கோப நிலையில் இருக்குதா, எதிர்பார்க்கும் தன்மையில் இருக்குதா, ஏமாற்றக்கூடிய தன்மையில் இருக்குதா, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதா, இல்லை அனுதாபத்தை தேடிட்டு இருக்குதா, இல்லை அனுதாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குதா என்பதை பகுப்பாய்வு செய்து உங்களை மறுசீரமைக்க தான் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்ல.